ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை சார்பாய் உங்களை அவருக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆபிரகாம் ஆண்டவருடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நான் செய்ய போகிறதை என் நண்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று ஆண்டவர் கேட்டதை நாம் என்ன செய்கிறோம், அந்த இடத்துல வாசிக்கிறோம். நீங்கள் ஆதியாகமம் 18 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் செய்ய போகிறதை என் நண்பராகிய ஆபிரகாம். பழைய ஏற்பாட்டில் இந்த நண்பன் என்கிற அந்த வார்த்தை வேறு யாருக்கும் என்ன செய்யப்படவில்லை, கொடுக்கப்படவில்லை. தாவீதை குறித்து சொல்லும் பொழுது ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் ஆபிரகாம் ஒருவரை தான் ஆண்டவர் நண்பர் என்று சொல்லி என்ன செய்தார், சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதற்கான காரணங்கள் என்ன என்பதை ஒரு சில காரியங்கள் நாம் தொடர்ந்து என்ன செய்யலாம், இந்த நாட்களிலே நாம் கவனிக்கலாம். ஆதியாகமம் 18 அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் நின்று கொண்டிருந்தான் என்று சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அழிப்பதற்கு சோதோம் குமாரை அழிப்பதற்காக வந்தார்கள். ஆண்டவர் ஆபிரகாம் அவர்களோடு கூட பேசினார். அதை குறித்து நான் தெளிவாக நான் சொல்லுகிறேன். ஆனால் 22 வசனத்திலே அழகாக அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏப்ரஹாம் ரிமைண்ட் தேர், அதான் ஒரு மொழிபெயர்ப்பில் இருக்கிற வார்த்தை. The angels of the Lord left the place, but Abraham remained there. அவர் அந்த இடத்துல என்ன செய்து கொண்டிருந்தார், நின்று கொண்டிருந்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, ஆபிரகாமை நண்பன் என்று அழைத்ததற்கு ஒரு காரணம், முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால், கன்சிஸ்டன்ட் இன் கம்யூனியன் வித் காட். ஆண்டவரோடு தொடர்பு வைத்திருப்பதில் ஒரு நிலைத்தன்மை ஆபிரகாமுக்கு காணப்பட்டதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாம் வீட்டுக்கு அனுப்புகிற 3 தூதர்கள் வருகிறார்கள், விவரத்தை சொல்கிறார்கள். அவர்கள் நன்றாக உபசரிக்கிறார். போகும்பொழுது சோதோம் குமாராவை அழிக்கப் போவதாக சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் வார்த்தை சொன்னார், நான் செய்ய போகிறதை என் நண்பனாகிய ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி. இப்பொழுது ஆபிரகாம் ஒரு 50 ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் இந்த பட்டணத்தை அழிப்பீரோ? ஆண்டவர் இல்லை என்று சொல்லி சொன்னார். 50ற்கு 5 குறைய 45 நீதிமான்கள். ஆண்டவர் அப்பொழுதும் இல்லை என்றார். 40 நீதிமான்கள் இருந்தால் ஆண்டவரை நீர் இந்த பட்டணத்தை அழிப்பீரோ? ஆண்டவரே, உமக்கு கோபம் வராமல் இருப்பதாக. 30 நீதிமான்கள் இருந்தால், 20 நீதிமான்கள் இருந்தால். ஆபிரகாம் குறைத்து கொண்டே வருகிறார். கடைசியாக சொல்கிறார், இந்த ஒரு விசை அடியான் பேச துணிந்தேன், 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ என்று கேட்ட பொழுதும் ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் இல்லை என்று அவர் சொன்னதை பார்க்கிறோம். இது முடிந்த பின்புதான் அவர்கள் போய்விட்டார்கள். ஆபிரகாமோ கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தான். He remained there என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதிலே ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். பேசி முடித்து போன பின்பும் ஆபிரகாமிற்கு போவதற்கு மனது வரவில்லை. அது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அந்த பாரம், அளவுக்கு அதிகமான ஒரு பாரம். இந்த பாரம் லோத்துவின் நிமித்தம் வந்ததினால் அல்ல, லோத்து நிமித்தம் மாத்திரம் வந்ததினால் அல்ல. அவர் எனக்கு உறவினர், ஆகவே அவர் அழிந்து விடக்கூடாது என்கிறதுனால் வந்த பாரம் மட்டுமல்ல, அந்த பட்டணம் அழியக்கூடாது. ஒருவேளை தேவ கோபத்திற்கு அந்த பட்டணம் தகுதி உள்ளதாய் இருந்தாலும் 10 நீதிமான்கள் அந்த பட்டணத்தில் இருப்பார் என்று சொன்னால், அந்த 10 நீதிமான்களும் என்ன செய்யக்கூடாது, அழிக்கப்படக்கூடாது. நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட அப்படி பேசி பேசி குறைத்து கொண்டே வரும்போது, டிட் காட் அலோ ஏப்ரஹாம் டு சேஞ்ச் ஹிஸ் மைண்ட்? ஆண்டவர் இதற்கு அனுமதி கொடுத்து தன்னுடைய மனதை ஆபிரகாம் மாற்றுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரா என்றால் இல்லை. God never let anyone to change his mind. ஆனா இங்க நம்ம பார்க்கிறோம், God let Abraham to change his mind through consistency. தொடர்ச்சியாக நிலைத்திருக்கிறதன் மூலமாய் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே, நீ என்னுடைய மனதை மாற்ற முடியாது, ஆனால் தொடர்ச்சியாக நீ இருக்கும் பொழுது உன்னுடைய மனது என்ன செய்யப்படும், மாற்றப்படும். ஒருவேளை ஆபிரகாம் யோசித்திருக்கலாம்,
10 நீதிமான்கள் கூட அந்த பட்டணத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த பட்டணம் அழிக்கப்படுவதற்கு தகுதியானதுதான் என்கிற முடிவிற்கு வந்திருப்பார் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், நான் நினைக்கிறேன். இங்கே நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக ஆண்டவரோடு கூட இருக்கிற தொடர்பு, கன்சிஸ்டன்ட் இன் கம்யூனிகேட்டிங் வித் காட். இந்த கன்சிஸ்டன்சி, நிலைத்தன்மை என்பது மிக மிக பிரதானமானது. அநேக கிறிஸ்தவர்கள் தேவை வரும்பொழுது ஜெபிக்கிறவர்களா இருக்கிறார்கள். இன்றைக்கு பொதுவாக நான் சொல்லுகிறேன், நீட் பேஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், தேவையின் அடிப்படையில் ஜெபத்துக்கு வருகிறவர்கள். அவங்களுக்கு ஒரு தேவை இருந்தால் ஜெபம் பண்ணுவாங்க, தேவையில்லாட்டி ஜெபம் பண்ண மாட்டாங்க. எப்படி சண்டே கிறிஸ்டியன்ஸ், ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ் இப்படிலாம் இருக்கிற, டியூட்டி பவுண்ட் கிறிஸ்டியன்ஸ் இப்படிலாம் இருக்கிறது போல நீட் பேஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் ஒரு பெரிய கூட்டம் உண்டு எல்லா திருச்சபைகளிலும். தேவை என்றால் இயேசுவை தேடி வருவார்கள், வியாதி என்றால் இயேசுவிடத்தில் வருவார்கள், பிரச்சனை என்றால் இயேசுவிடத்தில் வருவார்கள், கடன் பிரச்சனை என்றால் இயேசுவிடத்துக்கு வருவார்கள், பணம் தேவை என்றால் இயேசுவிடத்துக்கு வருவார்கள். ஆனால் ஆபிரகாம் தேவையின் அடிப்படையில் இங்கு வரவில்லை. அவருக்கு எந்த தேவையுமே இல்லை. அவர் ஆசீர்வாதமாக இருந்தார், வந்தவர்களையும் ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த பட்டணத்தை குறித்த பாரம் அவருக்குள்ள என்ன செய்தது, கடந்து வந்ததை நாம் பார்க்கிறோம். இதுதான் ஹையர் லெவல் ஆஃப் பிரேயர். இந்த ஜெபத்தினுடைய உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் என்றால் நமக்கு மிகவும் நிலைத்தன்மை அவசியம். கன்சிஸ்டன்சி இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரீச் தட் லெவல். நம்ம ரொம்ப முக்கியமானது. அந்த லெவலுக்கு போகும்போது தான் வில் போர் அவர் ஹார்ட்ஸ் இந்த பிரேயர். ஜெபத்தில் நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்வோம், நம்ம ஊற்றுவோம். வில் ஷோ அவர் ரியல் ஜென்யூன் பர்டன் டு காட். ஆண்டோடத்துல உண்மையாக நம்முடைய பாரத்தை நம்மால் என்ன செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும். மார்ட்டின் லூத்தர் அழகாய் சொல்லியிருக்கிறார், to be a Christian without prayer is no more possible than to be alive without breathing. ஜெபம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் வாழ்வது என்பது சுவாசம் இல்லாமல் ஒரு மனிதன் ஜீவிக்கிறதை போல. எப்படி சுவாசம் இல்லாமல் ஒரு மனிதன் ஜீவிக்க முடியாதோ அதே போல ஜெபம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். டாக்டர் பில்லி கிரஹாம் அழகாக சொல்கிறார், ட்ரூ பிரேயர் இஸ் a way of life, not just for use in cases of emergency. Make it a habit and when the need arises you will be in practice. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கை முறை, அவசர காலங்களில் பயன்படுத்துகிற கருவி அல்ல. நாம் இதை நம்முடைய பழக்கமாக மாற்றிக்கொள்வோம் என்று சொன்னால் அவசர காலம் வரும் பொழுது இந்த பயிற்சி நமக்கு மிகவும் உதவி செய்யும் என்று அவர் சொல்லியிருக்கதை பார்க்கிறோம். பிரேயர் இஸ் a sweet communion with God. அது ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு நெருங்கிய தொடர்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நிலைத்தன்மை என்கிற வார்த்தையை தான் இன்னைக்கு நான் அதிகமாய் வலியுறுத்த விரும்புகிறேன். நாம் ஜெபத்தில் நிலைத்து இருக்கிறோமா? Are we consistent in our prayer or in communicating with God? தேவை வந்தால் ஜெபிக்கிறோம் அல்லது அரைகுறை ஜெபத்தில் இருக்கிறோமா? இல்லை. நம்முடைய ஆவி தேவ ஆவியோடு கூட இணைந்திருக்கிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஜெபிக்கிற கிறிஸ்தவனுக்கு தான் கண்கள் திறக்கப்படும். நீங்க எலிசா கேயாசி சம்பவத்துல வாசிக்கிறோம். ஒரு நாள் கேயாசி வெளியே போகும் பொழுது ராஜா அனுப்பின பலத்த ராணுவம் அவருடைய வீட்டை சுற்றி இருந்தது. பலத்த ராணுவம், the military force was there. எங்க பார்த்தாலும் துப்பாக்கிகளோடு ராணுவங்கள் தீர்க்கதரிசியை பிடித்து கொண்டு போவதற்கு. ஐயோ ஆண்டவனே என்று சொல்லி கேயாசி வந்து எலிசாவிடத்தில் சொல்லும் பொழுது எலிசா ஜெபித்த ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரலும் என்று சொன்னான். அந்த கண்கள் திறக்கப்பட்ட பொழுதுதான் கேயாசி பார்த்தான். மாம்சிக கண்களால் பார்க்கும் பொழுது ராணுவம் தெரிந்தது. ஆனால் இப்பொழுது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது அக்னிமயமான ரதங்கள் அந்த மலை, அந்த வீட்டை சுற்றிலும் அந்த இடத்தை சுற்றிலும் இருக்கிறதை அவர்கள் பார்த்தார்கள். ஸோ இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை விளங்கி கொள்ள நமக்கு ஆவிக்குரிய கண்கள் அவசியம். We need spiritual eyes to understand what is happening in the spiritual realm. அதற்கு நாம் நிலைத்திருப்பது மிகவும் அவசியம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை பார்ப்பது மட்டுமல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். சூப்பர் நேச்சுரல் ஈவென்ட்ஸ் will take place in our life. யாரெல்லாம் ஜெபத்துல நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். நிறைய நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம், ஒண்ணுமே நடக்கல, நம்ம எதிர்பார்த்த காரியம் நம்ம வாழ்க்கையில வரல, நம்ம சோர்ந்து போகிறோம்.
ஏன் ஆண்டவர் பதிலை கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஆஸ்பெக்ட்ல தான் திங்க் பண்றோம். என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை கொடுக்கல. ஆனா நம்ம ஒண்ணு யோசிக்க மறந்துடுறோம். என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்கவில்லை என்று யோசிக்கிறதை விட, நான் ஜெபத்துல நிலைத்திருக்கிறேனா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சிந்திக்க வேண்டும். Pray until something is happening. ஏதோ ஒன்று நடக்கிற வரை ஜெபிக்கிற கிறிஸ்தவன் தான் ஆண்டவருக்குள் இடம் செய்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். அதுதான் டாக்டர் பில்லி கிரஹாம் சொல்றாரு, மேக் இட் a habit. இதை பழக்கமா மாத்துங்க. ஜெபம் என்பதை நம்முடைய பழக்கமா என்ன செய்யணும்? மாத்தணும். இன்னொரு ஆசீர்வாதம் நான் சொல்றேன். இந்த கன்சிஸ்டன்சி, முதல்ல சொன்ன ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். ரெண்டாவது ஒரு வார்த்தை சொன்ன இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். மூணாவது ஒன்று சொல்ல விரும்புகிறேன், the significant plan will be revealed to us. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் வெளிப்படுத்தப்படும். நிறைய கிறிஸ்தவர்கள் ஏன் தேவ சித்தத்தை அறியவில்லை? தேவன் நோக்கத்தை ஏன் அவரால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை? திருமணங்களில், படிப்பில், வேலைகளில், வசிக்கிற இடங்களில், செட்டிலாக போகிற ஊரு, எதுவுமே தேவ சித்தத்தை கேட்காம போகிற ஒரு மந்தைகளை போல போகிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது, ஒரு சின்ன கூட்டம் தான் அந்த சித்தத்தின் மையத்துல வாழ்றாங்க. ஏன் நிறைய பேருக்கு அந்த திட்டம், தேவ திட்டம் விளங்கல அப்படின்னா, they are not consistent in prayer. அதான் பாயிண்ட். ஜெபத்துல அவங்க நிலையாக இல்லை. யாரெல்லாம் ஜெபத்தில் நிலையாக இல்லையோ அவர்களுக்கு தன்னுடைய திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்த மாட்டார். நீங்க யோபுவின் புஸ்தகத்தை வாசிங்க. அந்த பிகினிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30+ சாப்டர்ஸ் வர இவங்க தான் மாறி மாறி பேசிட்டே இருக்கிறாங்க. யோபு பேசுறாரு, எலிபாஸ் பேசுறாரு, எலிகு பேசுறாரு, பில்தாத் பேசுறாரு, சோபார் பேசுறாரு. இவங்க தான் மாறி மாறி பேசுறாங்களோ ஒழிய ஆண்டவர் பேசல. எப்போ ஆண்டவர் இடைப்பட்டாரு? நீங்க ஒரு பாயிண்ட்ல கர்த்தர் இன்டர்ஃபியர் ஆகுறாரு. அதாவது இவங்களே பேசி கொண்டிருக்கும் பொழுது, மாம்சத்திலே பேசும் பொழுது ஆவியில ஒரு வெளிப்பாடு வரல. ஸோ அவங்க நீதிமான் ஏன் சஞ்சலப்பட வேண்டும், இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஆர்கியூ பண்ணாங்க. Why should a righteous suffer? நீ நல்லா கவனிங்க, யோபு புஸ்தகத்தினுடைய மைய கருத்து அது கிடையாது. சஃபரிங் இஸ் ஒன் ஆஃப் த தீம்ஸ் ஆஃப் த புக் ஆஃப் ஜாப். ஆனா அது மட்டும் மைய கருத்து கிடையாது. அந்த புஸ்தகத்தினுடைய மைய கருத்து சாவர்னிட்டி ஆஃப் காட், ஆண்டவருடைய இறையாண்மை. ஒரு மனிதன் ஆண்டவருடைய இறையாண்மையை கேள்வி கேட்க முடியாது. இப்ப நீங்க இன்னைக்கு பாருங்க, லீகலா ஒரு கோர்ட்ல போய் நின்று யூ கேனாட் கொஸ்டின் த சாவர்னிட்டி ஆஃப் த கோர்ட். ஒரு ஜட்ஜை நீங்க கொஸ்டின் பண்ண முடியாது. அட்வொகேட்ஸ் ஆர்கியூ பண்ணலாம். நீங்க எழுதின தீர்ப்பு தப்பு சார், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லி நீங்க கிழிச்சுலாம் போட முடியாது. தூக்கி கொண்டு போய் 15 நாள் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்? த கோர்ட் ஹேஸ் சாவர்னிட்டி. அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு இறையாண்மை உண்டு. நீதிமன்றத்துக்கே இறையாண்மை உண்டு என்றால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். அவருக்கு என்ன உண்டு? இறையாண்மை உண்டு. அவர் சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு தான் அந்த திட்டங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஸோ இன்னைக்கு நான் பேச வருகிற அந்த வார்த்தை சுத்தி நிறைய காரியங்களை சொன்னாலும் ஒரு வார்த்தை, நிலைத்தன்மை. ஜெபத்தில் நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி இன் தி பிரேயர். அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவோம். ஒரு நேரத்தை குறிப்போம், ஒரு இடத்தை தெரிந்து கொள்வோம், சில நாட்களை குறிப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருப்போம். நமக்கு தேவை இருக்கிறதோ இல்லையோ அந்த நேரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். தேவை இருக்கிறதோ இல்லையோ அந்த நாட்களை, ஜெப நாட்களை நம்முடைய வாழ்க்கையில திருச்சபைகளில் என்ன செய்வோம்? அனுசரிப்போம். அதை நாம் சரியாக செய்து கொண்டு வரும் பொழுது இந்த நிலைத்தன்மை விசுவாசி என்கிற இடத்தை விட்டு நம்மை நண்பன் என்கிற இடத்திற்கு கொண்டு போகும். அதுதான் சீஷரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இனிமே நான் உங்களை சீஷர்கள்னு சொல்ல மாட்டேன். I don't want to call you my servants because servant doesn't know what his master is doing. I want to call you my friend. சிநேகிதனே என்று நான் சொல்ல விரும்புகிறேன். காட்டி முத்தம் செய்து காட்டி கொடுக்க வந்த யூதாசை கூட துரோகியே அப்படின்னு இயேசு கிறிஸ்து கூப்பிடல, சிநேகிதனே என்று தான் நினைச்சாரு. அவர்கள் அழைத்ததை பார்க்கிறோம். ஸோ நம்ம ஆண்டவரை ஒப்பு கொடுப்போம், நிலைத்தன்மையை பெற்றுக்கொள்வோம். வாழ்க்கையில நிறைய வித்தியாசங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். கண்ண முடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஒரு வசனத்தை தியானிக்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் திருச்சபைகளை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஜெபத்தில் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீர் உதவி செய்கிறார்கள். கடமைகளோடு கூட இருக்கட்டும். நீர் மகிமைப்படும். கேட்ட யாவரையும் ஆசீர்வதித்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you.